ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸில் எல்லாமே வந்து ஒன் டேக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் எவ்வளவு அப்படின்ட்டு யார்ட்டையாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பேரோட பதில் பார்த்தீங்கன்னா 1 லேக் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ்கிட்டையும் நீங்கள் மேக்ஸிமம் யூபிஐ லிமிட் ஒன் டேக்கு 1 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் தான் 1 லேக், அதுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு செட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன் டே லிமிட் மட்டும் கிடையாது, பர் டிரான்சாக்ஷனுக்கும் இவ்வளோ லிமிட்னும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லிமிட் ஒவ்வொரு பேங்க்குமே வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில பேங்க்ஸில் 1 லேக் இருக்கும், ஒரு சில பேங்க்ஸில் 50,000 25,000 இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ இது உங்களோட பேங்க்குக்கு எவ்வளோ யூபிஐ லிமிட் ஒன் டேக்கு இல்லைனா பர் டிரான்சாக்ஷனுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு யூபிஐ லிமிட் அப்படிங்கிறத செக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒன் டே லிமிட் எவ்வளவு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, அதே மாதிரி பர் டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆயிரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துகிட்டு அதோட ரைட் சைடு எண்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன் டே லிமிட் எவ்வளவு, அதே மாதிரி பர் டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது இதில் வந்து காட்டும். ஸோ இப்போ நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளையோட லிமிட் 1 லேக், அதே மாதிரி பர் டிரான்சாக்ஷனுக்கும் 1 லேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.